அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேயர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 13ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். ரமலான் பிறை 13 அன்னை ஃபாத்திமா அலி அவர்களின் மரணம் நிகழ்ந்த நாளாக பலராலும் கூறப்படுகிறது. இந்த நாள் குறித்த வேறுபட்ட கருத்துக்கள் வரலாற்று ஆய்வாளர்களிடம் நிகழ்கிறது. பெருமானார் மரணப்படுக்கையில் இருந்தபோது அன்பு மகள் ஃபாத்திமா அலியை அழைத்து, இந்த குடும்பத்திலிருந்து மிக வேகமாக அடுத்ததாக என்னை வந்து சேரப்போவது நீதான் என்கிற நற்செய்தியை சொன்னதாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த மரணம் நிகழ்ந்ததிலிருந்து, பெருமானாரின் மரணம் நிகழ்ந்ததிலிருந்து சரியாக 6 மாத காலத்தில் அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய மரணம் நிகழ்ந்ததாகவும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இந்த கால அளவை வைத்து ஆராய்ந்தால் அது சரியாக ரமலான் மாதத்தின் முதல் பகுதிக்குள் இருக்கும் என்கிற அனுமானத்தோடு, முதல் 15 பிறைகளுக்குள் இருக்கும் என்கிற அனுமானத்தோடு இந்த 2 நாட்கள் ரமலான் பிறை 3, ரமலான் பிறை 13 என்பதாத வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சொர்க்கத்து மாதரசியின் அந்த இறப்பு முஸ்லிம் வரலாற்றில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பதில் மாற்றியில்லை. இதோ சொர்க்கத்து மாதரசி என்னும் தலைப்பில் இன்றைய ரமலான் வசந்தம் அன்னை ஃபாத்திமா அலி அவர்களின் நினைவு தின சிறப்பு நிகழ்வாக துவங்கி வைக்கிறார் அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டினம் உசேன் மக்கி மஹலரி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வல் தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புண்ணியங்கள் பூத்து குலுங்கும் புனிதமான ரமலான் மாதத்தினுடைய துவக்க நாட்களில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் பிடித்திருக்கக்கூடிய நோன்புகளையும், நாம் கொடுத்திருக்கக்கூடிய சதக்கா ஜக்காத்துகளையும், செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணையினால் ஏற்று அருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, ரமலான் பிறை 3 நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார், அறிவு திலகம் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அவர்களுடைய மனைவியார், சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் என்று சொல்லப்பட்ட ஹதரத் ஹசன் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஆகியோர்களினுடைய தாயார், பெண்களுக்கெல்லாம் நாளை சுவர்க்கத்தினுடைய தலைவியான ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தங்களுடைய உலக வாழ்க்கையை முடித்து கொண்ட நாள்,
தங்களுடைய 29வது வயதில் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். வாழ்ந்த காலங்கள் 29. ஒரு தந்தைக்கு மகள் எப்படி நடக்க வேண்டும், ஒரு கணவனுக்கு மனைவி எப்படி கட்டுப்பட வேண்டும், பிள்ளைகளை எப்படி ஒழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும், இதற்கு மத்தியிலும் சுவர்க்கத்திலே பெண்களுக்குரிய தலைவியாக என்று சொல்லும் அளவிற்கு வாழ்க்கையில் சோதனை சோதனை சோதனை, கஷ்டம் கஷ்டம் என்று அனைத்தையும் சந்தித்து அனைத்திலும் வெற்றி கண்டு அல்லாஹுவையும் அல்லாஹுவின் ரசூலை மாத்திரமே தன்னுடைய பொருத்தத்திற்கு ஆளாக்கி 29 ஆண்டுகள் வாழ்ந்த குறுகிய வாழ்க்கையிலும் கூட நிறைந்த பரக்கத்தோடு நாளை சுவர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி என்ற அந்த அந்தஸ்தை பெற்ற ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் 3 ஆண் மக்களை பெற்றெடுத்தார்கள், 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தாலா அன்ஹுமா, முஹ்சின் என்ற 3 ஆண் மக்களையும், உம்மு குல்தூம் ரலியல்லாஹு தாலா அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு தாலா அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு தாலா அன்ஹா என்ற 3 பெண் மக்களை பெற்றெடுக்கிறார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தாலா அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் எதை எடுத்து நாம் பேசுவது, எதை எடுத்து பதிவு செய்வது என்று தெரியாத அளவிற்கு சோகங்களினுடைய உச்சத்திற்கு போய் சென்ற நிலையிலும் கூட அல்லாஹும் ரசூலும் மாத்திரமே தன்னுடைய பொருத்தத்திற்கு தேவைப்பட்டவர்கள் என்று தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நாம் பார்க்கிறோம். கணவனுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளை எப்படி ஒரு பெண் செய்ய வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய பாடம் படித்து தந்தவர்கள். உலகத்தில் வாழும் இஸ்லாமிய பெண்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடைமுறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே மிக சரியான வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு 29 ஆண்டுகள் வாழ்ந்த அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். அருமையான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு மகளாக, உலகத் தலைவருடைய மகளாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரை பதித்த நபியின் மகளாக சொகுசான வாழ்க்கையை, மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை, ஒரு தலைவருடைய மகள் என்று மிகப்பெரிய அந்தஸ்துக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டிய இடத்திலிருந்த அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதில் எதையும் எந்த துறையும் தொட்டதில்லை என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, கடைசி நேரம் அவர்கள் தானே நீண்ட நேரம் குளித்து புதிய ஆடைகளை அணிந்து வீட்டினுடைய மத்திய பகுதியில் வந்து ஒரு படுக்கையை விரித்து அதிலே படுத்து கிபிலாவை முன்னோக்கி கொண்டு, என்னுடைய தகப்பனார் என் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இப்பொழுது கண்டேன். அவர்கள் என்னிடத்திலே நீங்கள் நோன்பு திறப்பதற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இன்றைய உலகத்தினுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று தனக்கு அறிவிக்கப்பட்ட அந்த மௌத்தினுடைய நிலைகளிலே அவர்கள் முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தங்களுடைய கடைசி நேரத்தில் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்களை அழைத்து, என் அருமை கணவரே, உங்களிடத்திலே சில உபதேசங்களை, சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி நீங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கணவர் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்வதற்கு மிக தகுதி படைத்தவர்கள், நான் நிச்சயமாக இறைவனை அஞ்சிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் தன் கணவரை பார்த்து சொல்கிறார்கள், இன்னி குந்து இம்ராத்தன் லஈஃபா, நான் ஒரு பெண் பலகீனமானவளாக இருக்கிறேன். எனவே உங்களை திருப்திப்படுத்துவதில், உங்களின் மீது அன்பு செலுத்துவதில் நான் ஏதாவது குறைப்பட்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று தன் கணவரிடத்திலே சொன்னார்கள். அதற்கு அடுத்தார் போல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் அன்னை ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே, கதீஜா அவர்களிடத்திலே அவருடைய கணவர் சொல்கிறார்கள், அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு அவர்கள், அருமை மனைவியே ஃபாத்திமா நாயகி அவர்களே, நாளை மறுமையிலே நான் ஏதாவது உங்களுக்கு குறை செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மத்தியிலே, முன்னிலையிலே என்னை நீங்கள் குறைபிடித்து விடாதீர்கள் என்று அந்த கணவர் எடுத்து சொன்னார்கள்.
உங்களுடைய அந்தஸ்து என்பது நாளை மறுமையிலே மிக உயரத்தில் நீங்கள் இருப்பீர்கள், என்னை நீங்கள் குற்றம் பிடித்து விடாதீர்கள் என்று தன் மனைவியிடத்திலே சொன்னார்கள். அடுத்ததாக ஃபாத்திமா நாயகி சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் என் சகோதரருடைய மகள் உமாமா அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வசியாத்து செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, தனக்கெல்லாம் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது தனக்கு ஆறுதல் சொல்லி தன்னுடைய சுக துங்கங்களில் பங்கெடுத்த தன்னுடைய தந்தை உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தினுடைய நேரத்தில் இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறார்கள் ஃபாத்திமா நாயகி. வெளிச்சமான நபிமுகத்தில் தன் முகத்தை வைத்து புன்னகை பூப்பதற்காக ரசூலின் முகத்திலோடு தன் முகத்தை வைத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். அழுதழுது தன்னுடைய மகளார் கேட்கிறார்கள், நாயகமே, என் அருமை தந்தையே, என்னை விட்டு நீங்கள் மதீனாவை விட்டு வெளியிலே போகும் பொழுதெல்லாம் என் முகத்தை பார்க்காமல் நீங்கள் போனதில்லை. எங்காவது பயணம் செய்துவிட்டு மதீனாவுக்குள் நுழைந்தால் என்னை பார்க்காமல் நீங்கள் பிற காரியங்கள் செய்ததில்லை. இப்பொழுது உலக வாழ்க்கையை முடிக்க இருக்கக்கூடிய நீங்கள் என்னை பார்ப்பதற்கு தங்கள் முகத்தை திருப்பிக் கொள்கிறீர்கள் என்று சொன்னபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை பார்க்கின்ற பொழுது என் மனம் கவலை அடைகிறது, உன்னை விட்டு நான் பிரிய போகிறேன் என்று என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. ஆனால் என்னுடைய இறுதி ஆசை என் உம்மத்தின் கவலையோடு நான் மௌத்தாக வேண்டும். எனவேதான் உன்னை பார்ப்பதற்கு சற்று நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன் என்று அந்த நேரத்திலும் தன் ஈர குழந்தையை விட இந்த உம்மத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பார்வை கருணையோடு இருந்ததை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவிலே இருக்கக்கூடிய அந்த நேரம் ஃபாத்திமா நாயகியை அழைத்து சுகவார்த்தைகளை சொன்னார்கள். நான் இப்பொழுது வஃபாத்தாகி விடுவேன் என்ற போது அவர்கள் அழுதார்கள். ஆனால் எனக்கு பின்னால் நம் குடும்பத்தில் முதலாக என்னை வந்து சந்திப்பது நீங்கள் தான் என்று சொன்னபோது அவர்கள் சந்தோஷம் அடைத்து சிரிந்ததை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மகளார் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் கஷ்டத்தை அனுபவித்தவர்கள். என்னுடைய வாழ்க்கையில் சோதனைகள் கொட்டப்பட்டது. என்னுடைய வாழ்க்கையில் கொட்டிய சோதனைகளை சூரியனில் கொட்டிருந்தால் அது இருளாக மாறியிருக்கும், வெளிச்சம் தராமல் மாறியிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகளார் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு சோதனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள். ஆனால் எல்லா நிலையிலும் தன் தந்தையினுடைய ஆசுவாசம், தன் தந்தையினுடைய ஆதரவான கருத்துக்கள் இருப்போம். ஆனால் இப்பொழுது தன்னுடைய தந்தையை பிரிந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய சோதனைகள் ஒன்றும் இல்லை எனக்கு என்று சொல்கிறார்கள். என் தந்தை, என்னுடைய பாசத்திற்குரிய உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் எந்த சோதனைகள் எனக்கு வந்தால் என்ன ஆகப் போகிறது என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் 6 மாதத்திற்குள்ளால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய மௌத்தை சந்தித்து தன் தந்தை பக்கத்திலே சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, அந்த கடைசி நேரம் தன்னுடைய 2 மகன்களையும் அழைக்கிறார்கள். மகனே, இதற்கு பின்னால் என்னுடைய ஞாபகங்கள் வந்தால் நீங்கள் உங்களுடைய பாட்டனாரனுடைய கபருக்கு மத்தியிலே அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அந்த குழந்தைகள் அதை விளங்கிக் கொள்ளாமல் ஓடோடி போய் தன்னுடைய பாட்டனார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுலாவிலே அமர்ந்து கொள்கிறார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு இருக்கிறார்கள். ஏன் பிள்ளைகளிடத்திலே என்ன சொன்னீர்கள்? அவர்கள் நபியினுடைய மக்பராவிற்கு சென்று அங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது, எனக்கு பின்னால் என்னுடைய ஞாபகம் வந்தால் உங்கள் பாட்டனாரின் கபருக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் இப்பொழுதே ஓடிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். திரும்ப வந்த அந்த குழந்தைகள் சொன்னார்கள், தாயே, என்னுடைய பாட்டனாரினுடைய கபரினிடந்து சத்தம் வந்தது. உன்னுடைய தாயாரை நீங்கள் போய் பாருங்கள், அவருடைய மடியிலே அமர்ந்து கொள்ளுங்கள். இன்று என்னோடு நோன்பு திறப்பதற்கு ஒரு தாயார் வந்து விடுவார்கள் என்று என் பாட்டனாரின் கபரிலிருந்து சப்தம் வந்தது என்று அந்த குழந்தைகள் சொன்னபோது ஃபாத்திமா நாயகி தன்னுடைய 2 குழந்தைகளையும் அழைத்து மடியிலே வைக்கிறார்கள். அவர்களை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் கணவரிடத்திலே சொல்கிறார்கள், என் குழந்தைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த 2 குழந்தைகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்காக தயார் செய்து வைத்திருந்த எல்லா நிலைகளையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா நாயகியினுடைய உடல் உயிர் பிரிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரியங்களை முடித்ததற்கு பின்னால்
அந்த 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு தாயை பார்ப்பதற்காக அழைத்து செல்கிறார்கள். எவ்வளவு பிரகாசமான முகத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுடைய தாயை நீங்கள் இறுதியாக பாருங்கள் என்று காட்டுகிறார்கள். அவர்களுடைய முகத்தை திறந்து காட்டிய போது 2 குழந்தைகளும் அதை பார்த்து அழுதுவிட்டு தாயினுடைய நெத்தியிலே முத்தமிட்டு விட்டு வெளியிலே வந்த அந்த தாய்களுடைய அந்த நிலையை பார்த்த அந்த பிள்ளைகள் சொன்னது, நாங்கள் பிறந்த காலத்திலிருந்து இப்பொழுதுதான் என் தாயினுடைய முடியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அளவிற்கு எங்களுடைய தாய் எங்களை மிக பேணிக்கையாக வளர்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய முடியை இதுவரை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்து காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, அந்த பெண்மணி ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வாழ்க்கையில் எல்லாம் குறைவை பெற்றார்கள். வீட்டிலே சாப்பாட்டிலே உணவிலே குறைவை பெற்றார்கள், உடுப்பிலே குறைவை பெற்றார்கள், பெருநாட்களில் கூட நல்ல ஆடைகள் இல்லாமல் இருந்தார்கள். சுகம் என்பதே அவர்களுடைய வாழ்க்கையில் கிடையாது என்பதை பார்க்கிறோம். எனவேதான் அத்துணைவைகளையும் அவர்கள் பொறுத்து கொண்ட காரணத்தினால், அத்தனைவைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவியாக அல்லாஹ் ஆக்கினான் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நம் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் ஃபாத்திமா நாயகனுடைய வரலாறு படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். அவர்கள் எந்த அளவிற்கு மனைவி அவர்கள் கணவனுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடந்தார்கள், பிள்ளைகளை எப்படி ஹராம் ஹலாலை பேணி வளர்த்தார்கள், ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி ஆற்றினார்கள், ஏழைகளுக்கு எந்த அளவிற்கு உதவினார்கள் என எண்ணற்ற செய்திகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த படித்தளங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த வரலாறுகளை அவர்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பெருமக்களே, நம் வீட்டில் வளரக்கூடிய அந்த பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஃபாத்திமா நாயகனுடைய வழியை பின்பற்றி வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக என பிரார்த்தித்து அமைகிறேன். வாஹிர் தாவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், அரசியல் சினிமா வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074466. அன்னலாரின் அன்பு மகள் குறித்து நிறைய இஸ்லாமிய பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. இசைமுரசு நாகூர் ஹனீஃபாவின் புகழ்பெற்ற பாடல்கள் ஃபாத்திமா நாயகியின் புகழை பேசுவதாக இருக்கும். அப்படியான புகழ் மாலை ஒன்றை தருவதற்காக ஃபாத்திமா நாயகி புகழ் மாலை பாடலுக்கு நாகூர் சதாம் மற்றும் அவரோடு இணைந்து பாட வருகிறார் சூப்பர் சிங்கர் ஃபரீதா அவர்கள். உங்கள் திருமணத்தில் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறினார். உங்கள் குடிசை வீட்டில் ஊரிலீன்கள் போற்றி பாடினார். உங்கள் தந்தையான மாணவிகள் மகிழ்ந்து போற்றினார். உங்கள் அன்னையான ஆயிஷா மனம் திறந்து போற்றினார். பீபி ஃபாத்திமா, அன்னை பீபி ஃபாத்திமா, அல்லாஹ்வின் திரு தூதர் நபி இன்ற ஃபாத்திமா, எல்லோரும் புகழ் நாயகியே பீபி ஃபாத்திமா. பீபி ஃபாத்திமா, அன்னை பீபி ஃபாத்திமா, அல்லாஹ்வின் திரு தூதர் நபி இன்ற ஃபாத்திமா, எல்லோரும் புகழ் நாயகியே பீபி ஃபாத்திமா. பீபி ஃபாத்திமா, அன்னை பீபி ஃபாத்திமா.
அன்னை ஹவ்வா சொர்க்கம் ஏகுவார் உங்கள் துஆவினால் அன்னை ஹவ்வா சொர்க்கம் ஏகுவார் உங்கள் பரிந்துரையால் பீபி மரியம் மீட்சி காணுவார் உங்கள் ஷஃபாத்தால் பெண்கள் எல்லாம் சாந்தி ஏந்துவார் உங்கள் ஷஃபாத்தால் பெண்கள் எல்லாம் சாந்தி கொள்ளுவார் உங்கள் முந்தானையை பிடித்து கொண்டால் ஏற்றமாகுவார் பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா அல்லாவின் திரு தூதர் நபி ஈன்ற ஃபாத்திமா எல்லோரும் புகழ் நாயகியே பீபி ஃபாத்திமா பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா திருமணத்தில் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறினார் உங்கள் திருமணத்தில் ஜிப்ரீல் வந்து வாழ்த்து கூறினார் உங்கள் குடிசை வீட்டில் ஊரிலின்கள் போற்றி பாடினார் உங்கள் தந்தையான மாணவிகள் மகிழ்ந்து போற்றினார் உங்கள் தந்தையான மாணவிகள் மகிழ்ந்து போற்றினார் உங்கள் அன்னையான ஆயிஷா மனம் திறந்து போற்றினார் பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா உங்கள் கணவரளி கூஃபாவிலே உயிரை துறந்தார் உங்கள் செல்வ மகன் ஹுசைனாரும் ஷஹீதாகினார் உங்கள் கணவரளி கூஃபாவிலே உயிரை துறந்தார் உங்கள் செல்வ மகன் ஹுசைனாரும் ஷஹீதாகினார் உங்கள் குல வழிகள் கர்பலாவின் உயிரை நீத்தது உங்கள் இனிய குலம் இறை வழியில் தியாகமேற்றது பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா பீபி ஃபாத்திமா அன்னை பீபி ஃபாத்திமா
நிலையை கண்ட ஹபஷி பிலால் அழுது புழம்பினார். உங்கள் நிலையை கண்ட ஹபஷி பிலால் அழுது புழம்பினார். உங்கள் துயரை பார்த்த உதுமான் மனம் கசிந்து ஏங்கினார். உங்கள் துயரை பார்த்த உதுமான் மனம் கசிந்து ஏங்கினார். உங்கள் உடைய கண்ட தீரர் உமர் உள்ளம் உருகினார். உங்கள் உடைய கண்ட தீரர் உமர் உள்ளம் உருகினார். உங்கள் வாழ்வை கண்ட அபூபக்கர் நெஞ்சம் உருகினார். பீபி பாத்திமா அன்னை பீபி பாத்திமா, பீபி பாத்திமா அன்னை பீபி பாத்திமா, அல்லாஹ்வின் திரு தூதர் நபி இந்த பாத்திமா, எல்லோரும் புகழ் நாயகியே பீபி பாத்திமா. பீபி பாத்திமா அன்னை பீபி பாத்திமா, பீபி பாத்திமா அன்னை பீபி பாத்திமா, பீபி பாத்திமா அன்னை பீபி பாத்திமா. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. பட்டினியா கிடந்தாலும் புள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் புள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, கட்டரம்பு ஒன்னக்கடிச்சா கத்திக்கிட்டு அவமொழிப்பா, பெத்தவளுக்கு கைமாறுதாம் புள்ள என்ன கொடுத்துடுவான் என்று மக்கள் இசை பாடகன் பரிணாமன் தாயின் சிறப்பை பாடியிருப்பார். பரிணாமன் மட்டுமல்ல, எல்லா சமயங்களும் தாயின் சிறப்பை போற்றி இருக்கின்றன. உயர்வான கண்ணியமிக்க இடத்தில் தாயின் சிறப்புகளை வைத்து போற்றுகின்றன. ஒருபடி மேல் சென்று இஸ்லாம் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என தாய்க்கு செய்யும் பணிவிடைகளை சிறப்பித்திருக்கிறது. இதோ திட்டுவிளை இஸ்லாமிக் மெட்ரிக் மாதிரி பள்ளியின் மாணவி பூஜா ஸ்ரீ வழங்கும் ஓர் அழகிய உரை, தாயின் காலடியில் சொர்க்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துகு. என் பெயர் பூஜா ஸ்ரீ. நான் திட்டுவிளையில் உள்ள இஸ்லாமிக் மாதிரி மெட்ரிக் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு தாயின் காலடியில் சொர்க்கம். ஒரு தாய் கருவுறும் நேரத்தில் இருந்து கல்லறை செல்லும் வரை தன் குடும்பத்திற்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையவே சமர்ப்பணம் செய்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தாயை மதித்து தன் தாயிற்கு தேவையான உதவிகளை செய்கிறார்கள் என்றால் அது கேள்விக்குறிதான். ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை பார்க்கும் முதல் முகம் தன் அன்னையின் முகம்தான். தாயின் வாயிலாக பிறந்த அந்த குழந்தை தன் தாயின் காலடியில் அழுது தவழ்ந்து அன்பை வெளிப்படுத்துகிறது. தாயானவள் நம் கையை பிடித்து இந்த உலகை வலம் வர கற்றுக் கொடுக்கிறாள். தாயானவள் தன் குருதியை பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறாள். ஆனால் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தாய் வேலைக்கு சாப்பிடுகிறார்களா, தூங்குகிறார்களா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியில் தான் உள்ளது. என் நெஞ்சம் வலிக்கிறது. தாயானவள் ஒரு குழந்தையை பாலூட்டி சோறூட்டி கொசுக்கடி இல்லாமல் தரையில் நடக்க விடாமல் அவ்வளவு செல்லமாய் பார்த்து கொள்கிறார். ஆனால் இன்றைய பிள்ளைகள் தனது வயதான பெற்றோர்களை பார்த்து கொள்ள முடியாமல் முதியோர் இல்லங்களில் கொண்டு சேர்க்கின்றன. சிலர் நீ 1 மாதம் பார்த்துக்கொள், நான் 1 மாதம் பார்த்துக் கொள்கிறேன் என்று சண்டை போட்டுக் கொள்கின்றன. இந்த கொடுமையெல்லாம் எங்கே போய் யாருக்கிட்ட போய் ஒரு தாயால சொல்ல முடியும்? இன்றைய நவீன உலகில் எவ்வளவு பெரிய படிப்பு பட்டம் வாங்கினாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், மாளிகைகளில் வாழ்ந்தாலும் அன்பை தேடி, ஆறுதலை தேடி, நிம்மதியை தேடி இளைப்பாறும் ஒரே இடம் தாயின் காலடி தாங்க. கவிஞர் சிநேகனின் தாயை பற்றிய வார்த்தைகளை நான் இங்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1000 தோழிகள் 1000 நண்பர்கள் இருந்தாலும் தாயை போல ஒரு தோழியை பார்க்க முடியாது.
இன்று நட்சத்திர ஹோட்டலில் குளிர் சாதன அறையில் 1000 தேவதைகள் தட்டி கொடுத்து உணவு கொடுத்தாலும் அம்மா கையால் வாங்கும் ஒரு பருக்கை சோறு அது இந்த உலகில் விலையற்ற செல்வம். கவிஞர் வைரமுத்துவின் வரிகள் என்ன தெரியுமா? 1000 தான் கவி சொன்னேன், பெத்தவளே ஓம் பெருமை ஒத்த வரி சொல்லலையே என்று இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தன் தாயை பார்க்க தவறிவிட்டு தன் தாயின் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்குகிறார்கள் என்று தெரியுமா? தாயின் தியாகத்தை வரிகளால் சொல்ல முடியாது, அவளுடைய வலிகள் வலியது. இதற்கு சான்றாக வயநாட்டில் நிலச்சரிவின் போது ஒரு தாய் தன் குழந்தையை இறுக அணைத்தபடி மண்ணுக்குள் புதைந்திருந்தாள். அவ்வளவு பெரிய நீரோட்டம், மலை சரிவு, மரண பயம், இவை மத்தியில் தன் குழந்தையை காப்பாற்ற அந்த தாய் எவ்வளவு போராடி இருப்பாள். இதிலிருந்து தெரியவில்லையா தாயின் தியாகமும் அவளுடைய வலிமையான அன்பும்? ஆனால் இன்றைய நவீன உலகில் பலர் தாயின் தியாகத்தை மறந்து போகிறார்கள். பணமும் புகழும் தேடி ஓடும் போதே தாயை ஒரு மூலையில் விட்டு விடுகிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நாம் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் தாயின் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் நிலைக்காது. அவள் வாயிலிருந்து வரும் நீ வாழ வேண்டும் என்ற ஒரு வார்த்தை அது 1000 ஆசிகளுக்கு மேலானது. தாயின் அன்பு எந்த அளவுக்கு பெரியது என்றால், கடவுள் தான் நம்மை பார்க்க முடியாததால் தாயாகவே பிறந்திருக்கிறார் என்று சொல்லலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், சொர்க்கம் தாய்மார்களின் பாதத்தில் தான் உள்ளது என்று. இதைத்தான் எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் கூறுகின்றன. தாயின் சேவை கடவுளின் சேவை என்று. பெற்றோரை பேணி பாதுகாப்பது இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தும் மிக உயர்ந்த கடமைகளில் ஒன்றாகும். இந்த புனித ரமலான் மாதத்தில் பெற்றோரின் மனம் மகிழ, அவர்களின் துஆ நம் வாழ்க்கைக்கு ஒளியாக மாற, நாம் அனைவரும் நல்ல மக்களாக வாழ இறைவன் அருள் புரிவானாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகளின் முகவாட்டை கொண்டு குடும்பத்தின் ஜாடை சொல்வார்கள். அவர்களின் செயல்பாடுகளை வைத்து, அவர்களின் பழக்க வழக்கங்களை வைத்து தாயின் தன்மை, தகப்பனின் குணங்கள் என்றெல்லாம் அவர்களின் குடும்ப அடையாளங்களை சொல்வார்கள். வகைப்படுத்தி வெரைட்டியாக அவர்களின் ஜீன்கள் வரைக்கும் பேசுபொருளாக்கப்படும். அப்படித்தான் பெருமானாரின் பெரும்பான்மையான குணநலங்கள் அன்பு மகளார் ஃபாத்திமாவிடம் நிறைந்திருந்ததாலேயே பெருமானாரின் பொற்குணம் கொண்ட ஃபாத்திமா என்று அவர்கள் சிறப்பிக்கப்படுவதுண்டு. இதோ அதே வரியில் துவங்கும் ஓர் அழகிய பாடலை தருவதற்காக பாடகர் இஸ்மாயில் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபியின் பொற்கோணங்கள் ஓரும் பெண்ணாய் பிறந்து வந்ததுவோ, ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதயக்கனியாய் வந்து கனிந்ததுவோ, அலியாரின் வீரம் அறிவுக்கு அவரை அல்லாவே பரிசாய் படைத்தானோ, ஹசன் ஹுசைனார் வழியாக வலிமார் அனைவருக்கும் மூலமாய் அமைத்தானோ, அம்மா அம்மா ஃபாத்திமா எங்கள் ஆருயிரன்னை ஃபாத்திமா, மங்கையர் திலகம் ஃபாத்திமா எங்கள் மானபி மகளார் ஃபாத்திமா, அண்ணல் நபியின் பொற்கோணங்கள் ஒரு பெண்ணாய் வந்து பிறந்ததுவோ, ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதயக்கனியாய் வந்து கனிந்ததுவோ, சீமாட்டி வயிற்றில் தோன்றினார் நபி சீராட்டி வளர்த்த தோகையார், பெருமானார் தோளில் தூங்கினார் நபி பண்பெல்லாம் தமக்குள் வாங்கினார், தூதான பின்னே நபிகளார் படும் துயர் கண்டு கண்ணீர் சிந்தினார், தாயாரை போல உருகியே தம் தந்தைக்கு மருந்தாய் மாறினார், அண்ணல் நபியின் பொற்கோணங்கள்
ஒரு பெண்ணாய் பிறந்து வந்ததுவோ ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதய கனியாய் வந்து கனிந்ததுவோ இரவெல்லாம் தோழுது வணங்கினார் பல பகலெல்லாம் நோன்பு பேணினார் மார்க்கத்தில் நடக்க விரும்பிடும் உலக மகளிர்க்கு முன்மாதிரியாகினார் மணப்பெண்ணாய இந்த ஆடையை மனம் மறுக்காமல் ஏழைக்கு வழங்கினார் இஃப்தாரின் உணவை 3 நாள் தாம் உண்ணாமல் கொடுத்து உதவினார் அண்ணல் நபியின் பொற்கோணங்கள் ஒரு பெண்ணாய் பிறந்து வந்ததுவோ ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதய கனியாய் வந்து கனிந்ததுவோ திருகையை கையால் சுற்றினார் தமது திருவாயால் தஸ்பீஹ் ஓதினார் வறுமையின் பீடியில் வாடினார் ஆனால் பொறுமையின் பொது சின்னமாகினார் சொர்க்கத்தின் நாயகி ஃபாத்திமா உலக சுகமெல்லாம் அவரை மயக்குமா தங்கத்தின் தங்கம் ஃபாத்திமா அவர் தங்கத்தை தாங்கத்தான் வேண்டுமா அண்ணல் நபியின் பொற்கோணங்கள் ஒரு பெண்ணாய் பிறந்து வந்ததுவோம் ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதய கனியாய் வந்து கனிந்ததுவோ ஒவ்வொரு வீட்டிலும் ஃபாத்திமா இங்கு உயிரோடு வாழ்கிறார் ஃபாத்திமா அண்ணல் நபியின் பொற்கோணங்கள் ஒரு பெண்ணாய் பிறந்து வந்ததுவோ ஹதிஜா அன்னையின் கண்ணியம் இதய கனியாய் வந்து கனிந்ததுவோ அலியாரின் வீரம் அறிவுக்கு அவரை அல்லாஹ்வே பரிசாய் படைத்தானோ ஹசன் ஹுசைனார் வழியாக வலிமார் அனைவருக்கும் மூலமாய் அமைத்தானோ அம்மா அம்மா ஃபாத்திமா எங்கள் ஆருயிரன்னை ஃபாத்திமா மங்கையர் திலகம் ஃபாத்திமா எங்கள் மானபி மகளார் ஃபாத்திமா அம்மா அம்மா ஃபாத்திமா எங்கள் ஆருயிரன்னை ஃபாத்திமா மங்கையர் திலகம் ஃபாத்திமா எங்கள் மானபி மகளார் ஃபாத்திமா மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். சோஷியல் மீடியாக்கள்
சமூக ரீதியாக பல்வேறு பாதிப்புகளை உருவாக்குவதாக பரவலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு தரப்பினருக்கு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பை உருவாக்கி வருகிறது. அதுதான் கம்பாரிசன் ட்ராக் எனப்படும் உளவியல் சிக்கல். பொதுவாக சமூக வலைதளங்களில் செயல்பாட்டில் இருக்கும் ஒவ்வொருவரும் தனக்கு எதுவெல்லாம் பாசிட்டிவான பக்கங்களோ அல்லது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளோ தனக்கு பெயரும் புகழும் தரக்கூடியவை எவையோ அவற்றை மட்டுமே சோஷியல் மீடியாக்களில் பதிவு செய்வார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் அடைந்த தோல்விகளை பற்றி, அவர்கள் அடைந்த இழப்புகளை பற்றி, அவர்கள் பெற்ற கஷ்டங்களை பற்றியெல்லாம் சோஷியல் மீடியாக்கள் பெரிதாக பேசுவதில்லை. இவற்றை முழுமையாக நம்பி பார்க்கக்கூடிய சிலர் தன்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் கஷ்டங்களும் துயரங்களும் இருக்கிறது, மற்றவர்கள் எல்லோரும் சிறப்பாக இருக்கிறார்கள், நான் மற்றவர்களைப் போல இல்லை என்கிற ஒப்பீட்டு மனக்குறைபாட்டு சிக்கல் இந்த இடத்தில் எழுகிறது. இதை எப்படி கையாள்வது? இதோ கம்பாரிசன் ட்ராக் ஃப்ரம் சோஷியல் மீடியா ஓர் அழகான உளவியல் ஆலோசனை வழிகாட்டலை தருவதற்காக உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக கம்பேரிசன் ட்ராப், சோஷியல் மீடியா நம்ம மனசுக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? சோஷியல் மீடியாவில் எல்லாரும் சந்தோஷமாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, பர்ஃபெக்டாக தான் தெரிவாங்க. அவங்க போகிற இடம், வெக்கேஷனாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவங்களோட லுக்ஸாக இருக்கட்டும், அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மனசு ஒரு சைலண்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணும். அவன் எவ்வளோ முன்னாடி போயிட்டான், நான் எங்கே நிற்கிறேன்? இதுதான் கம்பேரிசன் ட்ராப். உண்மை என்னென்னா, சோஷியல் மீடியாவை நம்ம பார்க்குறது ஃபுல் லைஃப் கிடையாது, ஹைலைட்டான ரீல் தான். அவங்க 24 hours அவங்களோட வாழ்க்கையில் ஒரு 24 seconds தான் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு, கடன், சண்டை, ஃபெயிலியரு அதெல்லாம் நமக்கு ஃபீட் ஆகாது. ஆனால் நம்ம ஹோல் லைஃப்பை அவங்களோட பெஸ்ட் மொமெண்ட்டோட கம்பேர் பண்ணுறோம். நேச்சுரலி இதை பார்த்தா மனசு ரொம்ப டவுன் ஆகுங்க. இந்த மனசுக்குள்ள மெதுவாக டேமேஜும் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையும், கிராட்டிடியூட் போயிடும், எனக்கு எதுவுமே இல்லைங்கிற ஃபீலிங் வரும். உண்மையில இல்லாத ப்ராப்ளமை மனசு கிரியேட் பண்ணும். ஒர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தா, நம்ம ப்ரோக்ரஸை நம்மவே மினிமைஸ் பண்ண ஆரம்பிப்போம். இதை எஸ்கேப் பண்ண சிம்பிளான ஒரு ரூல் இருக்குங்க. ஸ்க்ரோல் லெஸ், லிவ் மோர். கம்பேர் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்குங்க. அவங்க ஃபுல் ஸ்டோரி நமக்கு தெரியுமா? ஆன்சர் இல்லைன்னா அதுதான் கம்பேரிசன் ஸ்டாப். அங்கேயே நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் கம்பேரிசனை. சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். சோஷியல் மீடியா எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, நம்மளுடைய செல்ஃப் ஓத்தை அதை பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். கம்பேரிசன் இன்ஸ்பிரேஷன் ஆகுற வரைக்கும் ஓகே தான். இன்ஃபீரியாரிட்டி ஸ்டார்ட் ஆனதும் நம்ம எக்ஸிட் ஆயிடணும். அடுத்த போஸ்ட் இல்லை, நம்மளோட வாழ்க்கை தான் ரியல். நம்புவோமா? ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரானை அப்படியே மனனமாக்கும் ஹாஃபிஸ்களுக்கான தயாரிப்புகள் ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹதீஸுகளை அப்படியே மனனம் செய்யும் கலையும் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கிடையே நாம் யதார்த்த வாழ்வில் பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் நாம் செலவு செய்யும் ஒரு சில நிமிடங்களில், ஒரு சில வினாடிகளில் நம் கவனத்திற்கு வரும் சில தகவல்கள் நமக்கானதாக இருக்கும். அந்த வகையில் பல்சுவை நிகழ்ச்சிகளுக்கு இடையே இஸ்லாமிய கேள்வி பதிலை ரமலான் வசந்தம் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் தக்கலை இஸ்லாமிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் முகமது ஃபைசி மற்றும் முகமது நவீஸ் வழங்கும் இஸ்லாமிய கேள்வி பதில் கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எம் முகமது நஃபீல் 5ஆம் வகுப்பு மற்றும் கே முகமது ஃபைசி 5ஆம் வகுப்பு. கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஐஎம்எஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், தக்கலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.
இஸ்லாம் மார்க்கத்தை முதலாக ஏற்ற சிறுவர் யார்? இஸ்லாம் மார்க்கத்தை முதலில் ஏற்ற சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த கலீஃபாவின் ஆட்சி காலத்தின் குர்ஆன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் நபி யார்? அல் குர்ஆனை மனனம் செய்த முதல் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறைவன் பேசிய பள்ளத்தாக்கின் பெயர் என்ன? துவா பள்ளத்தாக்கு. இது தூர் மலை அடிவாரத்தில் உள்ளது. நூஹ் நபியின் கப்பல் எங்கு ஒதுங்கியது என்று குர்ஆன் கூறுகிறது? ஜூதி மலையில். மதீனா வேறு எந்த பெயரால் குர்ஆனில் குறிப்பிடப்படுகிறது? யத்ரிப் மற்றும் யஸ்ரிப். இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபிமார்கள் யார்? இறைவனால் பெயர் சூட்டப்பட்ட நபிமார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கூம் என்று இறைவன் எதை குறிப்பிடுகிறான்? ஜக்கூம் என்பது நரகத்தில் உள்ள கள்ளி மரமாகும். இது நரகவாசிகளின் விருந்தாகும். நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன? 6 சூறாக்கள். குர்ஆனில் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் வரும் வானவர்கள் பெயர் என்ன? மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயற்று இருந்தபோது தொழுகை நடத்திய நபி தோழர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் 1/3 என சிறப்பித்து கூறப்பட்ட சூரா எது? சூரத்துல் இக்லாஸ். அல்லாஹ்விடம் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் யார்? தக்குவா என்னும் இறையச்சமுடையவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள். எதிர்கால சந்ததிகளுக்கு அத்தாட்சியை விட்டு வைக்கப்பட்டவற்றில் 2 கூறு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கப்பல் மற்றும் ஃபிரௌனின் உடல். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். என்ஆர்ஐக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். யுஏஇல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. இப்போதெல்லாம் 2 பேர் சந்தித்து திரும்புகிற போது எனக்காக துவா செய்யுங்க என்று சொல்கிறார்கள். சரி என்று இவர்களும் ஒப்புதல் செய்து கொள்கிறார்கள். உங்கள் துவாவில் என்ன சேர்த்துக்கோங்க என்று சொல்கிறார்கள். சரி என்று இவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். துவா செய்யுங்க என்று சொன்னவுடன் துவா செய்கிறேன் என்று இவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். இவர்களும் தானாக விடுவிடுகிற போது துவா செய்கிறேன், இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். இது சாதாரணமாக ஒருவரிடம் இருந்து பிரிகிற போது டாட்டா பாய் பாய் சொல்லி பிரிகிற வார்த்தை அல்ல. இது ஒருவருக்கு கொடுக்கிற ஒப்புதல் கடன். நீங்கள் ஒருவருக்காக துவா செய்கிறேன் என்று ஒப்புதல் கொடுத்து விட்டால் உங்கள் துவாவில் ஒரு வார்த்தையேனும் அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒருவேளை உங்கள் வேலை காரணமாகவோ வேறு சூழல்கள் காரணமாகவோ மறதி காரணமாகவோ அவருக்காக நீங்கள் துவா செய்யாமல் விட்டுவிட்டால் அவருக்காக கொடுத்த துவா ஒப்புதல் உங்களுக்காக காத்திருக்கும். நீங்கள் ஒரு கடனாளியாக மாறியிருப்பீர்கள். எனவே நாம் யாரிடமும் பெரும்பாலும் தேவையன்றி அதன் முக்கியத்துவம் அன்றி அவர்கள் உண்மையிலேயே நமக்காக துவா செய்வார்கள், அந்த அளவில் நாம் அவர்கள் மனதில் இருக்கிறோம் என்பதை எண்ணி அவர்கள் செய்வார்கள் என்று அறிந்தால் அவர்களிடம் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேளுங்கள். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு உறவினரை, ஒரு நண்பரை, உங்கள் சுற்றத்தாரில் ஒருவரை கடனாளியாக மாற்றிவிடுகிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். ஒருவரை சந்திக்கிற போது சலாம் சொல்வதைப் போல பாய் சொல்வதற்காக துவா செய்யுங்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் துவாவிற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. உண்மையாக இறைவனிடம் வைக்கப்படுகிற ஒரு துவா அவரது இறப்பிற்கு பிறகும் பலனளிக்கும் என்பதை நபித்தோழர்கள் வாழ்வில் ஒரு சம்பவம் பகுதியின் வழியாக பேசுகிறார் சேலம் ஜசீரா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் இசைமுரசு இணைய வானொலி நேயர்களுடன் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் நபித்தோழர்களின் வாழ்வில் ஒரு நாள் நிகழ்விற்காக ஜசிரா. தேனீக்களை கொண்டும் பெரும் மழையை கொண்டும் ஒருவரின் உடலை பாதுகாத்த அல்லாஹ் ஒருவரின் மரணத்திற்கு பிறகும் அவருடைய துவாவை அல்லாஹ் கபுலாக்கியிருக்கான். அவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். இவங்க உஹது போர்க்களத்தில் இருக்காங்க. அந்த போர்க்களத்தில் சகோதரர்கள் 3 பேரை வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது அந்த போர் புரிகிற இடங்கள்ல. ஸோ அவங்க 3 பேரும் சகோதரர்கள் இறந்துடுறாங்க. இப்போ அந்த சகோதரர்களோட தாயார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து பார்த்துட்டு இது என்னோட பிள்ளைகளை கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு எதிரி கூட்டத்தை சேர்ந்தவங்க. கேட்கும்போது ஆசிம் பின் சாபித் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கேள்விப்பட்ட உடனே ஆசிமோட தலையை எனக்கு வேணும், ஆசிமோட தலையை கொண்டு வந்து கொடுத்தா நான் அதில் வந்து மண்டை ஓட்டில் சாராயத்தை ஊற்றி குடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. மக்களை பெருசாக அறிவிச்சிடுறாங்க. 100 ஒட்டகங்கள் தரப்படும் ஆசிமோட தலைக்கு. இதை கேள்விப்பட்ட உடனே ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட ஒரு துவா வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், யா அல்லாஹ் என்னை வந்து காஃபிர்கள் கையில் ஒப்படைச்சிடாத, இறை மறுப்பாளர்கள் கையால் எனக்கு இப்படி ஒரு சூழலை எனக்கு என்றைக்கும் உருவாக்கி கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க. இப்போ அந்த 100 ஒட்டகத்துக்காக ஆசைப்படுற கூட்டங்கள் நிறையா இருக்கும் இல்லையா, அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்களுக்கு வந்து மதத்தை போதிக்கிறதுக்கு, எங்களுக்கு வந்து மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு மார்க்க அறிஞர்கள் வேணும். அதுலேயும் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னா, ஆசிம் பின் சாபித் அவங்களோட பயான் அப்படின்னா எங்கள் கூட்டத்துக்கு ரொம்பவே விருப்பம், எங்களுக்கு அவங்கள நீங்கள் தந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க மார்க்க அறிஞர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க கேட்குறாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதா சொல்கிறாங்களேன்னு சொல்லி நம்பி ஒரு 10 சஹாபாக்களை அங்கே அனுப்புகிறாங்க. அதில் தலைவராக போகிறவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க போகிற வழியில் ஒரு 100 பேர் சேர்ந்தவங்க அந்த 10 பேரை சூழ்ந்துடுறாங்க. அந்த சூழலில் 10 பேருமே 8 பேர் மரணிச்சிடுறாங்க, 2 பேர் மட்டும் அவங்கக்கிட்ட பிடிபட்டுறாங்க. மரணித்ததில் ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒருத்தாங்க. ஆனால் அவங்க அல்லாஹ் கிட்ட ஒரு துவா வச்சுருக்காங்க, என்னையை வந்து அவங்க தீண்டக்கூடாது, இந்த ஒரு சூழல் எனக்கு வரக்கூடாதுன்னு அல்லாஹ் கிட்ட ஒரு சூழல் வச்சுருக்காங்கல்ல, ஒரு துவா வச்சுருக்காங்க இல்லையா, அந்த துவா வந்து அல்லாஹ் எப்படி கபுலாக்குறான் இந்த இடத்துல தான் நம்ம பார்க்கணும். இறைமறுப்பாளர்கள் வந்து அந்த உடலத்தோட போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஒரு கூட்டத்தை இறக்கி வைக்கிறான், தேனீக்கள் கூட்டம். அந்த கூட்டம் வந்து யாரும் தீண்ட முடியாத அளவுக்கு, நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க உடலை சுற்றி போர்த்தி நிற்கிது. மௌத்தான அந்த மையத்து மேலே, அந்த ஷஹீத் மேலே வந்து தேனீக்களோட கூட்டம் வந்து அப்படியே போர்த்து நிற்கிது. அவங்களால தீண்ட முடியல, அவங்க பக்கத்தில் கூட அவங்களால போக முடியல, அந்த உடலை கொண்டுட்டு போக முடியாது அவங்களால. ஸோ இப்போ நைட்டு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நைட்டு ஆனால் அந்த தேனீக்கள் கூட்டம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா விலகிடும், கூட்டம் போயிடும்ல, நம்ம அப்போ உடலை கைப்பற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் இரவு ஆகுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை அனுப்பி வைக்கிறான். அது என்ன கூட்டம்? மழையை அனுப்புகிறான். எப்படியாப்பட்ட மழை அப்படின்னு சொன்னால், மழை வெள்ளமாகி அந்த வெள்ளத்தில் அந்த உடல் அடிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ மழை. அந்த மழையை கொண்டும் அல்லாஹ் அந்த உடலை வந்து பாதுகாத்துட்டான். அப்போ இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஈமான் உறுதியாக இருந்திருக்கு, அல்லாஹ் மேலே எவ்வளோ அல்லாஹ் மேலே எவ்வளோ பற்றுதல் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம இது மூலியமாக பார்க்கலாம். அதாவது தீனுக்காக என்னோட இறைமறுப்பாளர்கள் கூட என்னோட உடலை அவங்க தீண்டிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க எவ்வளோ ஒரு உறுதியான ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தோணுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான். இது அல்லாஹ் வந்து இதில் நான் வந்து பெருசாக பார்க்குறது, அல்லாஹ் வந்து எப்படி நம்ம துவாவை கபுலாக்குறான் அப்படிங்கிறத, நம்மளோட துவா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இவங்களோட வாழ்வியல் மூலமாக நம்ம கற்றுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சஹாபாவோட இன்னொரு நபித்தோழரோட வாழ்வியல் சம்பவத்தோட நம்ம வந்து மறுபடியும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை நம்பிக்கையின் ஓர் எல்லை என்றால் அது எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்படைத்தல், தன்னை முழுமையாக இறைவனிடம் சரணாகதி செய்தல், தன்னை இறைவனிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்தல். இதைத்தான் தவக்குல் என்று சொல்கிறோம். இறைவனன்றி வேறெதுவும் என்னிடம் இல்லை என்பதை நிதர்சனப்படுத்துகிற ஓர் சொல்தான் தவக்குல். இதோ இந்த தவக்குல் குறித்து தகவல் தர திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை ஜைனப் மத்தப் மதர்சா மாணவி முபீனா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
என் பெயர் முபீனா. நான் அத்திக்கடையில் உள்ள ஜைனப் பெண்கள் இஸ்லாமிய கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தவக்குல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு குணம். அந்த குணம் நம்மிடத்தில் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஈமான் நம்மை விட்டு போய்விடும். ஈமானுக்காக சில குணங்களை ரப்புல் ஆலமீன் வரையறுத்து நமக்கு கூறுகிறான். அந்த குணங்களில் ஒன்றுதான் தவக்குல். அல்லாஹ்வை சார்ந்திருப்பது, அல்லாஹ்வை நம்பியிருப்பது, அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் நிறைவு பெறும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருங்கள். இதற்கு இப்படி பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது எதையும் நான் செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருப்பேன் என்றும், அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய அந்த காரணங்களை கையாளாமல் தவறான முறையில் சார்ந்திருப்பதல்ல. நோயாளி மருந்தை உட்கொள்ள வேண்டும், ஷிஃபா அல்லாஹ்வை கொண்டுதான் என்று நம்ப வேண்டும். வியாபாரத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கான ஹலாலான முயற்சி செய்ய வேண்டும். எனக்கு உணவளிப்பவன் அல்லாஹ். என்னுடைய அறிவால் திறமையால் நான் சம்பாதித்து விட முடியாது, அல்லாஹ் எனக்கு நாடினால் தவிர. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் காலையில் பட்டினியோடு சென்று மாலையில் வயிறு நிரம்பி வரும் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அவன் உங்களுக்கு உணவளிப்பான். சகோதரிகளே, இதுதான் தவக்குல். நமக்கு வெற்றி ஆயுதங்களை கொண்டு அல்ல, எண்ணிக்கைகளை கொண்டு அல்ல, தேவையான தயாரிப்புகள் கொண்டு அல்ல, ஆனால் வெற்றி அல்லாஹ்வை கொண்டு என்று நம்ப வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிபு. அவர்கள் எண்ணீராத விதத்தில் அவருக்கு வாழ்வாதாரங்களை அவன் வழங்குவான். சகோதரிகளே, நமக்கு எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் அல்லாஹ் நமக்கு எதிர்பாராத விதத்தில் நமக்கு ரிஸ்க் அளிப்பான். நமக்கு பலவிதமான இன்னல்கள், கஷ்டங்கள், வறுமை, நோய் வந்தாலும் நாம் இறைவனை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும் என்பது நபிமொழியில் கூறப்பட்டுள்ளது. யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அவனுக்கு எல்லா செலவுகளையும் உணவையும் எண்ணிராத புறத்திலிருந்து வழங்குவான். யார் உலகத்தின் பக்கம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களை இறைவன் உலகத்தின் பக்கமே சாய்த்து விடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இந்த தவக்குலுடைய உணர்வை, நன்மையை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். இன்ஷா அல்லாஹ். இன்று பெரும்பாலும் நாம் நம்மை சார்ந்திருக்கிறோம். நம்முடைய திறமை மீதும், அறிவின் மீதும், அனுபவத்தின் மீதும் இப்படியாக நம்மை சார்ந்து நமது கையில் உள்ளதை சார்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மில் பலர் எப்போதும் நமது கையில் இருக்கும் செல்வம் குறைந்து விடுமோ, வியாபாரம் நலிந்து விடுமோ, நம்மை விட்டு பிரிந்து விடுமோ என்று தடுமாறி குழம்பி பல மன உளைச்சல்களுக்கு ஆளாகி விடுவதை பார்க்கிறோம். யார் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிறாரோ எல்லா நிலையிலும் அவர் அமைதியாக இருப்பார். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் உஹது போருக்கு பிறகு எதிரிகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து கொண்டு தாக்க வருகிறார் என்று அச்சுறுத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபாக்கள் கூறினார்கள், வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பேற்பவனாகவும் இருக்கின்றான் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாமல் நாம் அல்லாஹ் மீது தவக்குல் வைப்பதால் அல்லாஹ் நமக்கு ஸ்வர்க்கம் அளிக்கிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய சமுதாயத்திலிருந்து 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி ஸ்வர்க்கம் நுழைவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஓதி பார்க்க மாட்டார்கள், பரவேச குணம் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் தன் இறைவன் மீதே சார்ந்திருப்பார்கள். அல்லாஹு தாலா அத்தகைய உயர்ந்த தவக்குலை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஈமானிலேயே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், சந்தேகத்திலிருந்தும் என்னையும் உங்களையும் நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகளையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார்
சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. ஒவ்வொரு ரமலானும் புதிய ஜக்காத் வழங்கும் தகுதியுடையவர்களை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அப்படி பெருக்கிக் கொண்டு இருந்தால்தான் ஜக்காத் முழுமையாக பலன் தருகிறது என்ற அர்த்தம். காலம் முழுவதும் ஒருவர் ஜக்காத் பெரும் தகுதியோடு வாழ்ந்துவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு தனி மனிதனும் ஜக்காத் கொடுக்கும் தகுதியுடையவனாக உயர வேண்டும். சமீப காலமாக வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் போன்ற சமூக வலைதளங்களில் ஜக்காத் பெறுவதற்கான கோரிக்கைகள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. பொது அமைப்பினுடைய செயல்பாட்டிற்காக, தொண்டு நிறுவனங்களின் செயல்பாட்டிற்காக, அறக்கட்டளைகளின் செயல்பாட்டிற்காக, மதரசாக்களின் செயல்பாட்டிற்காக, ஆதரவற்ற எத்தீம்கானாக்களின் செயல்பாடுகளுக்காக, மகளிரின் நலனுக்காக, உதவி அமைப்புகளுக்காக, பள்ளிவாசல் கட்டிடப் பணிகளுக்காக, மதரசா நிர்வாகத்திற்காக, கட்டுமான பணிகளுக்காக, பள்ளிக்கல்லூரி நிர்வாகத்திற்காக என்று புது புது மெசேஜ்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகைகளிலெல்லாம் சேமிக்கப்படும் ஜக்காத்துகள் என்ன மாற்றத்தை சமூகத்தில் தந்திருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். அப்படி மாற்றத்தை தரக்கூடிய ஜக்காத் தகுதியுடையவர்களுக்கு நாம் வழங்க வேண்டும். இதோ ஜக்காத் பணத்தில் வீடு கட்டி கொடுக்கும் ஜமாத் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் பற்றி அரிய தகவல் தருகிறார் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இசைமரசு எஃப்எம் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேசிய மாணவர் தினம். ஒவ்வொரு மனிதர்களுடைய சிறப்பு சார்ந்தும் அவர்களுடைய பிறந்த நாளையோ இறந்த நாளையோ போற்றும் வகையில் ஒரு குறிப்பிட்ட தினமாக நாடு கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கற்பதற்காகவும் கற்பிப்பதற்காகவும், இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய இறுதி மரணத்தை கூட ஒரு கல்லூரி நிகழ்ச்சியிலே உயிர் பிரிந்த மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய மாணவர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தனுஷ்கோடி அருகே உள்ள ராமேஸ்வரத்தில் பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிக சிறிய, மிக எளிமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்தியாவின் உச்ச பதவியான முதல் குடிமகன் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் குடியரசுத் தலைவர் என்ற உச்ச பதவியை அடைந்த பெருமைக்குரியவர். முழுக்க முழுக்க தன்னுடைய திறமையால், தேசத்தின் மீது உள்ள அளப்பெரிய பற்றால், இந்த தேசத்திற்கு பல்வேறு வகையில் அர்ப்பணிப்புடன் கூடிய செயல்களை செய்த காரணமாக இந்தியாவினுடைய பெருமைக்குரிய மகனாக மாணவர்களை வழிநடத்தக்கூடிய தேசிய மாணவர் தினம் அவருடைய பிறந்த நாள் அக்டோபர் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் பங்களிப்பு, அவர்களுடைய ராக்கெட் தொழில்நுட்ப பங்களிப்பு உட்பட அனைத்தும் மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை வழங்குவதோடு தன்னுடைய வாழ்நாளில், தன்னுடைய ஜனாதிபதி பதவி காலத்தில் முழுக்க முழுக்க மாணவர்களோடு உரையாற்றுவதும், மாணவர்களோடு கலந்துரையாடுவதும், மாணவர்களை கேள்வி கேட்க செய்து அவர்களுக்கு பதில் அளிப்பதையுமே வாடிக்கையாக கொண்டுள்ளவர். ஜனாதிபதியாக அப்துல் கலாம் பதவி வகித்த காலத்தில் இந்தியாவில் இதற்கு முன்பும் அவருக்கு பின்பும் எந்த ஜனாதிபதியும் பெற்றிராத ஒரு சாதனையை அவர் நிகழ்த்தியவர். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழக மாணவர்களோடும் கலந்துரையாடிய பெருமை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. கனவு காணுங்கள் என்ற ஒற்றை வார்த்தையில் மாணவ சமூகத்திற்கு எழுச்சியூட்டியவர், மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை ஊட்டியவர். அந்த ஒற்றை வார்த்தைகள் மாணவர்களை
ஊக்குவித்து அவர்களுடைய எதிர்காலத்தை மீது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி தங்களுடைய எதிர்காலம் குறித்து திட்டமிடுவதற்கு தொலைநோக்கு பார்வையோடு அவர்களை சிந்திக்க வைத்த அந்த ஒரு நோக்கத்திற்காகவே டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாள் தேசிய மாணவர் தினமாக இது கொண்டாடப்படுகிறது. இன்னும் ஒரு சிறப்பான இது, இந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை ஐக்கிய நாடு சபை உலக மாணவர்கள் தினமாகவும் அறிவித்தது. ஆனால் ஏதோ காரணங்களால் ஒரு சில நாடுகளை தவிர அந்த உலக மாணவர் தினம் பிற்காலத்தில் கொண்டாடப்படவில்லை. அவருடைய விண்வெளி ஆய்வு 2002ஆம் ஆண்டு 14வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று 2007 வரை பணியாற்றிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்போடு அதே முக்கியமாக ஜனாதிபதி பதவியின் மாண்புகளை காத்ததோடு இந்த நாட்டின் அடுத்த தலைமுறை மாணவர்களை செழுமையாக உருவாக்க அவர்களோடு உரையாடுவதை தன்னுடைய வாழ்நாள் கடமையாக கொண்டிருந்த டாக்டர் அப்துல் கலாம் 2015 ஜூலை 27ஆம் தேதி ஷில்லாங் என்னும் இடத்தில் மாணவர்களோடு உரையாடி கொண்டிருக்கும் போதே மாரடைப்பு நோய் காரணமாக மரணமடைந்த அப்துல் கலாம் அவர்களுக்கு மிசைல் மேன் ஆஃப் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பு பெயருண்டு. இந்திய அரசாங்கத்தின் உயர் விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பாரத ரத்னா என்ற 4 உயர்ந்த விருதுகளையும் இந்திய அரசு வழங்கி கௌரவித்த ஒரே மனிதர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவை போற்றுவோம். அவர் மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்து கனவு காணச் சொன்ன அந்த ஒற்றை எழுத்தை மாணவர்களிடம் விதைப்போம். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் தந்திருக்கும் 5 அடிப்படை கடமைகளில் 5வது கடமை உடல் நலமும் செல்வ வளமும் இருக்கும் முஸ்லிம்கள் மீது மட்டும் கடமையானது. அந்த கடமை செல்வம் உள்ளவர்கள் என்னும் முதல் தகுதியை நமக்கு தருகிறது. நோன்பு கூட உடல் நலம் உள்ள எல்லோருக்கும் தகுதியானது. ஜகாத் உடல் நலம் மட்டுமல்ல, செல்வ வளமும் இருக்கவர்களுக்கு கடமையானது. ஹஜ் கடமை அப்படி அல்ல, இவை எல்லாம் சூழ இருந்தால் கடமையாகிறது. இதில் 2 தரப்பினர் இருக்கிறார்கள். எல்லாம் சூழ இல்லாத சிலர் ஹஜ்ஜிக்காக இயங்குகிறார்கள். எல்லாம் இருந்தும் சில ஹஜ்ஜை தவிர்க்கிறார்கள். எல்லா தகுதியும் வாய்ப்பும் இருந்தும் ஹஜ்ஜி செய்யாதவனின் நிலை விளக்குகிறார் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி முர்ஷிதா அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் முர்ஷிதா. நான் ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. நான் இப்போது பேச போகும் தலைப்பு வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் இருத்தல். ஹஜ் என்பது இஸ்லாத்தின் 5வது கடமையாகும். இது உடல் மற்றும் நிதி வசதியுள்ள ஒவ்வொரு முஸ்லிமும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நிறைவேற்ற வேண்டிய கட்டாய யாத்திரையாகும். இது இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரி ஆன்மீகத்தை புதுப்பித்து மறுமை நாளையும் சமத்துவத்தையும் நினைவூட்டும் ஒரு உன்னத வழிபாடாகும். கஹ்பாவை தரிசிப்பதன் மூலம் அல்லாஹுவை நெருங்கி சுவனத்தை பரிசாக பெற வழிவகுக்கிறது. வசதியுள்ள முஸ்லிம்கள் மீது ஹஜ் செய்வது கடமையாகும். இதை நிராகரிப்பவர் அல்லாஹுவிடம் குற்றவாளியாகிறார். ஹஜ்ஜியின் மூலம் முந்தைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு பிறந்த குழந்தை போல தூய்மையாகி திரும்பலாம். புனித தலங்களை தரிசிப்பதன் மூலம் இதய தூய்மையும் இறை பக்தியும் அதிகரிக்கிறது. இனம், மொழி, நிறம் மற்றும் அந்தஸ்து கடந்து உலகம் முழுவதிலிருந்து வரும் முஸ்லிம்கள் ஒன்று கூடுவதால் ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மை வளர்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தும் ஹஜ் கடமையை நிறைவேற்றாமல் இருப்பது இஸ்லாத்தில் பெரும் குற்றமாகும். இது இறைவனின் கட்டளையை அலட்சியப்படுத்துவதாகும். இது ஈமானிய பலவீனத்தை காட்டுகிறது. ஹஜ் செல்வதற்கான செல்வத்தை சேமித்து அல்லாஹ்வுக்கு பயந்து தாமதிக்காமல் உடனே ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதை உண்மையான இறை விசுவாசியின் அடையாளமாகும். வசதி படைத்த ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது
ஹஜ் செய்வது கட்டாய கடமையாகும். வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் அலட்சியப்படுத்துவது ஒரு யூதனாகவோ அல்லது கிறிஸ்தவனாகவோ மரணிப்பதற்கு சமம் என்ற ஹதீஸ்கள் எச்சரிக்கின்றன. ஹஜ்ஜிக்கு புறப்படுவதற்கு முன் ஹராமான வழியில் சம்பாதித்த பணத்தை கைவிட்டு ஹலால் பணத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ் கடமையாகிவிட்ட பிறகு சொந்த வீடு கட்டுவது, பிள்ளை வளர்ப்பு போன்ற காரணங்களுக்காக அதை தாமதப்படுத்துவது தவறு. உடனே புறப்பட வேண்டும். வசதி இருந்தும் ஹஜ் செய்யாமல் ஒரு பெற்றோர் இறந்துவிட்டால் அவர்களின் பிள்ளைகள் அவர்களுக்கு பதிலாக ஹஜ் செய்யலாம். எனவே அல்லாஹு அருளிய அருட்கொடைகளை கொண்டு தாமதிக்காமல் ஹஜ் கடமையை நிறைவேற்றி பாவ மன்னிப்பு பெற்று தூய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதர சகோதரிகளே, வசதியுள்ள அனைவரும் இஸ்லாத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்ற அல்லாஹு அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. இறைவனின் மாபெரும் பரக்கத் தமிழ் முஸ்லிம் சமூகத்தில் நிறைவாக இறங்கியிருக்கிறது. சகர் வேளைக்கு ஒருவேளை நல்ல சோறு சாப்பிட வழி இல்லை என்று தவிக்கும் ஒரு குடும்பமும் இல்லாத அளவிற்கு ரமலான் மாதத்திலும் ஏனைய நாட்களிலும் பல அமைப்புகள், இஸ்லாமிய தனவந்தர்கள், செல்வச் செழிப்போடு வாழ்பவர்கள், ஜகாத் கடமையானவர்கள், தமிழக அரசாங்கம் என எல்லோரும் பசியின்றி மனிதன் வாழ்வதற்கான உத்தரவாதத்தை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஜகாத் கமிட்டிகளாக இருந்தாலும் சரி, ஊர்கள் தோறும் ஏழைகளுக்கு மளிகைப் பொருட்கள் வழங்கும் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பசியோடு யாரும் உறங்கிவிடக்கூடாது என்கிற நிலையை கவனித்துக் கொள்கிறார்கள். ரமலான் மாதத்தில் இப்போதெல்லாம் நகர்ப்பகுதிகளில் கூட இரவு முழுக்க வாகனங்களை கொண்டு ஊரெல்லாம் சுற்றி வருகிறது சகர் சாப்பாடு. எப்படியோ சகருக்கு சாப்பாடு உத்திரவாதம். சகர் சாப்பாட்டிற்கு வழியில்லை என்ற நிலை ஒருபோதும் நம் ஊரில் இல்லை. ஆனால் ஒரு காலம் தமிழகத்தில் இருந்தது. பஞ்சம் பசி நிறைந்த காலம். சாதாரண நாட்களிலேயே ஒரு நேர சாப்பாட்டோடு கழியும் நாட்கள். சகர் பொழுதில் நோன்பு வைப்பதற்கு ஒரு பிடி சாப்பாடு இல்லாத அவலம். இதோ அந்த பஞ்சக்கால சகர் பொழுதை, அந்த நோன்பு நாட்களை தன் உள்ள கிடக்கையிலிருந்து நினைவுபடுத்தி பேசுகிறார் நன்னிமா வீட்டு திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பக்கீர்சா மார்க தபசு கொட்டோட நோன்பு வைக்க எழுப்பி விட்டுருச்சுக. வல்ல நாயே அவங்க உடம்புக்கு ராகத்தை கொடுக்கணும். எலக்ட்ரியை நம்பி இலைய போடாத என்று சொல்கிற மாதிரி இந்த கரண்டு எப்போ போகுது எப்போ வருதுன்றே தெரியலடி அம்மா. லாந்தரை பொருத்தி சிறுத்து எரிய விட்டு தலைமாட்டில் வச்சுக்கிட்டுத்தேன் தூங்கணும். அல்லா ரசூலே, இந்த உலகத்தில் என்ன படைச்சி இன்னும் எத்தனை காலம் என்னோட ஆயுசுண்டு ரப்பே உனக்கு தேன் வெளிச்சம். எத்தனை காலந்தே வாழ்ந்தேண்டு இல்லாமே வாழுற காலமெல்லாம் 4 பேருக்கு நல்லதை செஞ்சுவிட்டு மவுத்தா போகணும். ஆமீன். என்னோட மவுத்தையும் 100ஓடு ஆக்கி வையிறப்பே என தனக்குள் பேசியபடி லாந்திரை தூக்கி எழுந்த சல்வான் அன்னியின் காதுகளில் கதவு தட்டும் ஓசை கேட்டது. அடி, இந்த சகர் நேரத்தில் கதவை தட்டுதுக. வாரேன் என லாந்திரன் திரையை உசத்தி எரிய விட்டு பட்டாக்கதவின் அடிதண்டாவை நீக்கி நாராங்கியை எடுத்து கதவை திறந்ததும் அஸ்ஸலாமு அலைக்கும் நன்னிமா என ருக்கையாவும் அஸ்மாவும் சலாம் சொல்ல, வலைக்கும் சலாம் பதில் சலாம் சொல்லியபடி, என்னடா ஐயலா சகரு நேரத்துக்கு வந்திருக்கீங்க? நன்னிம்மா, நாங்கள் எல்லாரும் கூட்டாஞ்சோறாக்கி சகரு வைக்கிறோம். நன்னிக்கிட்ட ரகசியமாக சொல்லலான்னு இப்போ கூப்பிட்டு வந்திருக்கோம்.
வாங்கின நீ நம்ம எல்லாரும் சேர்ந்து சஹர் வைப்போம் என ருக்கையாவும் அஸ்மாவும் கூற, அடி நல்லா இருப்பீங்களா, முன்னமே சொல்லக்கூடாது, குருணை அரிசி சோறும் வெந்தய குழம்பு வச்சுருக்கேன். சரி, நான் அங்கன சோறு குழம்பு எடுத்தாரேன், நம்ம எல்லாரும் நிறந்து உண்டு நோன்பு வைப்போம். என்னமோ எல்லாரும் உதவு எடுத்துட்டு நானும் வாரேன், நீங்களும் உதவு எடுத்துகிட்டு வந்து சேருங்க தாயி மக்கா என சொல்லி வடி ருக்கையாவையும் அஸ்மாவையும் அனுப்பி வைத்து விட்டு தானும் உதவெடுத்து கிளம்பினாள் சல்வா நன்னி. தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் தெருப்பெண்கள் கூடி சஹர் வைக்க ஆயத்தமான போது, அடி கைத்தறியோடு வராக நன்னிமாடியே என அனைவரும் கூற, லாந்தர் விளக்கை ஒரு கையில் பிடித்தபடி சல்வா நன்னி, ருக்கையம்மா சோறு ஆணமும் நம்ம வீட்டு திண்ணையில் வச்சுட்டு வந்தேன், நன்னியால் கொண்டு வர ஏழலை எடுத்துகிட்டு வாதாயி என்றபடி நன்னி சஹர் வைக்கும் மக்களோடு ஒன்றாக சேர, நன்னிமா வந்தாச்சு சஹர் வச்சு நியத்தை வச்ச பிறகு அந்த காலத்தில் பஞ்சம் ஏற்பட்டு மக்க பசியால் வாடி வதங்கி போனாங்களாமே, அந்த விவரத்தை சொல்லுங்க நன்னி எங்களுக்கு என அனைவரும் கூற, அம்மா அடி அந்த பஞ்சகாலம் பெரும் கஷ்ட காலமெல்லாம் சஹர் வச்சு மக்கள் எல்லாரும் வச்சு முடிச்சுடுங்க. முதல்ல இப்படி கூட்டாஞ்சோறு ஆக்கி திங்கிற பகுமானம் பகுசி மாதிரி தனியாக சாப்பிட்டு நோன்பு வைக்கிறதெல்லாம் வராதடி அம்மா, நியத்து வச்சுட்டீங்கள முடிச்சுட்டு வாங்க, பஜருக்கு வாங்க சொல்லிடுவாங்க, வாங்க பஞ்சகாலம் வறுமை தலைவிரிச்சாடின கதையை சொல்கிறேன். எனக்கு என்னோட அம்மா சொன்ன பஞ்ச கதை அது. இப்போ நம்மெல்லாம் பசி இல்லாமல் உங்குறோம், ஆண்டவன் நமக்கு நோன்பை கொடுத்து பசியை அறிய வச்சுருக்கான் பாருங்க. நம்ம பசியை உணர்ந்தவங்க மற்றவங்க வசிக்கு உணவு கொடுக்கணும், சரியாம்மா? தாது பஞ்சம்னு சொல்லுவாங்கம்மா. அப்போ தாது பஞ்சம் வந்து கஞ்சியும் தண்ணியும் இல்லாமல் மக்கள் சோள மாவு களியை கிண்டி வகுத்துக்கு பத்தியும் பத்தாமல் திண்டாகலாம். வயக்காட்டில் எலியை பிடிச்சி சுட்டு திண்ட மக்கள் இருக்காங்க. மழையே பெய்யாமல் வெள்ளாமல் விளையாமல் பிஞ்சக்காடும் காஞ்சி போய் ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லாமல் அதுகளும் சுருண்டு செத்து அந்த செத்த மாட்டு கறிக்கு சண்டை ஓட்ட மக்களும் உண்டாம்மா. அல்லா நாயனே, சொல்ல முடியாத வேதனையும் சோதனையும் அப்போ அம்போட்டு மக்கள் கஷ்டப்பட்டிருக்காங்க. சோள மாவை இறக்குமதி பண்ணி அரசாங்கம் கொடுக்க அந்த சோள மாவை வாங்க அடிச்சுக்கிட்டு சனங்க பஞ்சம் பழக்க அடிச்சுக்கிட்டு கிடப்பாகலாம். அப்புறம் பஞ்சம் பிள்ளைங்க இலங்கை மலேசியா பர்மா அப்படின்ட்டு போனாகலாம். இந்த தனுஷ்கோடி, இந்த தூத்துக்குடி, இந்த தொண்டி, இந்த துறைமுகம்லாம் இருக்குல்லம்மா, அதில் கப்பலில் ஏறி மக்கள் நடுக்கடலில் அந்த கப்பை பயணம் பிடிக்காம வாந்தி பேதிண்டு மவுத்தா போக, அம்மா கடல்லையே அந்த மவுத்தா போன உடம்புகளை தூக்கி போட்டுருவாங்களாம். இன்னால் இல்லாதவா இன்னும் இலகிராஜி என் போட்டு கஷ்டம் பாருங்க மக்கா. அப்படி மிச்சி போன மக்க அவங்க போன நாடுகளை செழிப்பாக்க உழைச்ச கதை வெறுங்கதை மக்கா. கஞ்சி தொட்டி திறந்து பல மக்க கஞ்சி காய்ச்சி ஊற்றுனாகலாம். அந்த கஞ்சியை வாங்க மக்க பாஞ்சு போவாகலாம்மா. அன்னைக்கு எம்பூட்டு இறப்பு. இப்போ நம்ம இந்த இன்னைக்கு பாருங்கள் பகுந்து நம்ம நிரப்பமாக சாப்பிட்றோம். இப்படித்தான் எப்போவும் சாப்பிட்றோம் மக்கா. எல்லாம் நினச்சாண்டா ஆக்கவும் செய்வாங்க, அழிக்கவும் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு நிறைய நம்மளுக்கு அல்லா கொடுத்தாலும் ஆடக்கூடாது. அல்லா நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம வந்துக்கிட்டு இது பயப்படக்கூடாது. அல்லா இருக்கேன் எங்களுக்கு, நீ இருக்கிறத வச்சு சாப்பிடணும். ஆமாம், என்னைக்கு மிதப்பில் தெரியக்கூடாது. மழை பெய்யலேண்டாலும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் மழை பெய்த்து ஓதுவோம்மா. அல்லா ரப்பு மழையை இறக்குமே, வெள்ளாமை நல்லா செழிக்கும். இங்கே பார்த்தாலும் நாங்கள் மழை பெய்த்து அப்போலாம் ஓதுவோம். என்ன பண்ண பஞ்சத்தில் அந்த மக்கள் போயிட்டாங்க. இதை அந்த மழை பெய்த்த ஓதி காட்டிட்டு அப்புறம் நம்ம எல்லோரும் கிளம்புவோம். மழை பெய்த்த நன்னிமா ஓதுறேன். சல்லி அன்னவ சல்லி மன்னவ பாரி கண்ணவ ரஹ்மதன் ஆலன்னபீவ ஆலியா ரப்பி எங்கள் இலகனா நாளை யோமல் கியாமத்தேனு நாள் நஜ்ஜினா பிஷபாதி ஈடேற்றம் கட்டளை இட்டருள் யாரப்பி எங்கள் இலகனா வேகு வலிமையும் வேகு பெருமையும் உள்ள வலியனாயன நீயெல்லாம் வெள்ளம் பச்சிறு மலை அசிக்கு புறப்பி எங்கள் இலகனா பஞ்சமென்னும் பலாயை நீக்கி பர்ரி ஜன்ன குருபனா
பஜிரன் ஹாரனா யா ரப்பி எங்கள் இலாஹனா எங்களூரில் பலாகல் வந்தணுகாமல் காவல் காத்தருள் பத்மன் குள்ளல் பலியத்தி வல் முசீபத்தி ரப்பி எங்கள் இலாஹனா ஆடவண்ணாலக்கும் ஜமாலும் அப்துகள் பிழை பொறுக்குதல் அடிமைகள் பிழை பொறுத்து அஹ்சின் ரப்பி எங்கள் இலாஹனா இந்த ஏழை மிசுக்கீன்கள் ரப்பை ஏற்றுக்கொள் யார் அப்பனா ஏழைகள் பிழை பொறுக்க வேணும் ரப்பி எங்கள் இலாஹனா யா அல்லாஹ் மலையக்கூடிய எங்களுக்கு நாயனே எங்களுக்கு பஞ்சம் இல்லாமல் ஆக்கி வையின்னு கேட்போம்மா. இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. பெருமானாரிடம் ஒரு முறைக்கு 3 முறை ஒரு சஹாபி கேட்டார், நான் முதலில் யாருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று. பெருமானார் சொன்னார்கள், 3 முறையும் உன் தாய்க்கு, உன் தாய்க்கு, உன் தாய்க்கு என்று. அதுதான் இஸ்லாம் தரும் தாய்க்கான சிறப்பு. இதோ தாயின் சிறப்புகள் பற்றி பேச முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி அத்திகா அவர்கள். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। इन्नल हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிழலே இல்லாத நேரத்தில் தன்னுடைய அர்ஷுடைய நிழலை தரும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வை புகழ்ந்தும், இவ்வுலகில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்காக துடித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தும், நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாகவே நமக்காக துடித்த ஒரு உன்னதமான ஜீவன் தாய், அந்த தாயின் சிறப்பையும் மகத்துவத்தையும் பற்றி பேச வந்துள்ளேன் இன்ஷா அல்லாஹ். கருவறை தான் உலகில் முதல் இல்லம், கருணையின் சுவர் அன்பின் நிலம், அங்கேயே உருவானது உயிரின் துளி. இருள் சூழ்ந்த அந்த சிறு உலகத்தில் தாயின் இதயமோ சூரிய ஒளியானது. ஒவ்வொரு துடிப்பும் தாலாட்டு பாடி பிள்ளையை கனவில் சிரிக்க வைத்தது. பசியோ தாகமோ அறியாத நிலையில் தாயின் இரத்தம்தான் அமுதமாக ஓடியது. கண்ணீர் கடலில் மூழ்கினாலும் கரையில் கொண்டு சேர்ப்பவள் தாய். பசித்த பிள்ளை சிரிக்க தனக்கே பசி மறப்பவள் தாய். மலை காற்று வீசினாலும் மகளை காக்க சுவராய் நிற்பவள் தாய். வாழ்க்கை என்னும் போரில் வெற்றி பெற வழிகாட்டும் தேவதை தாய். இவ்வாறு நம்முடைய தாயின் சிறப்பையும் மகத்துவத்தையும் நம்மால் பல்வேறு முறையில் வர்ணிக்க முடிகிறது. இதனை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமுறையில் கூறுகிறான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமல்தஹு உம்முஹு வஹ்தன் அலா வஹ்தின் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைனி அனிஹ்குர்ஷி வலிவாலிதைக இலையல் மசீர். மனிதனுக்கு அவனது பெற்றோரை குறித்தும் வலியுறுத்தியுள்ளோம். அவனை அவனது தாய் பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள். அவன் பாலருந்தும் பருவம் 2 ஆண்டுகள். எனக்கும் உனது பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, இன்னும் என்னிடமே திரும்பி வருதல் ஒன்று. அல்லாஹ் தஆலா நம்முடைய தாய் நம்மை துன்பத்திற்கு மேல் துன்பம் சுமந்து நம்மை 2 ஆண்டுகள் பாலூட்டியதை மிகுந்த முக்கியத்துவத்துடன் நமக்கு எடுத்துரைக்கிறான். இதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு
ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ் மன் அஹப்புன் நாஸி பிஹுஸ்னி சஹாபதி, நான் இந்த உலகில் மிக அழகிய முறையில் உரையாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உம்முக, உன்னுடைய தாய் என்றார். அதற்கு நபி மீண்டும் அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ் அடுத்தபடியாக நான் அழகிய முறையில் உரையாடுவதற்கு தகுதியானவர் யார் என்று கேட்க மறுபடியும் ரசூலுல்லாஹ் உம்முக்க, உன்னுடைய தாய் என்றார். இவ்வாறு 3 முறை யார் யார் என்று கேட்க ரசூலுல்லாஹ் உன்னுடைய தாய் என்று கூறினார். 4வது முறைதான் அபூக்க, உன்னுடைய தந்தை என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தாயுடைய அந்தஸ்தை 3 முறை உயர்த்தி கூறுகிறார். ரசூலுல்லாஹ்வே நம்முடைய தாய்க்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கும் பொழுது நாம் நம்முடைய தாயை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். தாய் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதற்காக இறப்பின் வாசல் வரை செல்கிறாள். இந்த உலகில் தலையில் சுமந்திருக்கும் விறகு கட்டை கூட யாரும் வாங்க தயங்கும் நிலையில் நம்மை ஒரு சிசுவை ஒரு தாய் 10 மாதம் வயிற்றில் சுமந்து பெற்றிருக்கிறாள். நாம் உருண்டு பிறட்டால் நமக்கு வலிக்கும் என்று எண்ணி நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக பார்த்து செய்த ஒரு ஜீவன் தான் தாய் அல்லவா. நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்த ஒரு ஜீவன் தான் தாய். இதனை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஒரு முறை நான் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு தாய் 2 குழந்தைகளுடன் யாசகம் கேட்டு வந்தாள். அப்பொழுது நான் அவர்களுக்கு 3 பேரித்தம்பழத்தை கொடுத்தேன். அந்த தாய் ஒன்றை தாம் சாப்பிட்டு சாப்பிடுவதற்காக வைத்துவிட்டு 2ஐ தன் பிள்ளைகளுக்கு கொடுத்தாள். ஆனால் அந்த பிள்ளைகள் பசியின் காரணமாக அதையும் சாப்பிட்டுவிட்டு தாயின் கையில் இருப்பதை கேட்டார்கள். அதற்கு அந்த தாய் தன் பசியை கூட கருதாமல் அதையும் 2ஆக பிரித்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டார். அன்னை ஆயிஷா ரலி இதை நமக்கு அழகிய முறையில் சுட்டி காட்டுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் சக்கராத்துடைய நிலைமையில் கலிமா வராமல் தவித்துக் கொண்டிருந்தார். இதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அந்த மனிதரிடம் வந்து, நீ உன்னுடைய தாயுடன் பேசுவியா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் இல்லை என்று கூற உடனடியாக இந்த செய்தியை அவரது தாயாருக்கு நீங்கள் அறிவியுங்கள் என்று கூறினார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் அவருடைய தாயாரிடம் சென்று, உன்னுடைய மகன் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்கிறான், அவனுக்கு வாயில் கலிமா வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறான், காரணம் நீங்கள் தான் என்று கூற அவன் எல்கேடு கெட்டால் எனக்கு என்ன என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு உன்னுடைய மகன் நரகத்திற்கு சென்றால் உங்களுக்கு சந்தோஷமா என்று கேட்டவுடன் அந்த தாய் உடனே அழுதாள். இதுதான் தாயுடைய மனதல்லவா. பிறகு அந்த தாய் தன் மகனிடம் வந்து பேசிய பொழுது அந்த மனிதர் நல்ல முறையில் கலிமா சொல்லி மரணம் அடைந்தார். நாம் சற்று சிந்தித்து பாருங்கள், நாம் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு நம் வாயில் கலிமா வர வேண்டும் என்றால் கூட அதில் நம்முடைய தாயுடைய கருணை தான் இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய தாயிடம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் என்று சிந்தித்து பாருங்கள். இதை பற்றியும் இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் அறிவுறுத்துகிறது. இதனை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமுறையில் கூறுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹும் வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யப்லுகன்ன யதகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் ஃபலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. ஸதகல்லாஹுல் அலீம். என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்றும் உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்முடைய இருக்கும் இருவரில் ஒருவரோ முதுமையடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி நீங்கள் சீ என கூறாதீர்கள், அவ்விருவரையும் விரட்டாதே, மரியாதையான சொல்லை அவரிடம் கூறு, அன்புடன் பணிவும் என்னும் இறக்கையை அவர்களுக்கு நீ தாழ்த்துவீராக என்று அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் எச்சரிக்கிறான். ஆனால் நாம் நம்முடைய தாயிடம் எப்படி நடந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். சிறு வயது முதல் நம்மை இந்த அளவிற்கு வளர்த்து நம்மை ஆளாக்கியவள் தாய் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பற்றி பேச விரும்பினால் முதலில் அவருடைய தாயுடைய சிறப்பையும் புகழையும் பற்றி தான் பேசுவார். ஏனென்றால் ஒரு மனிதன் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறான் என்றால் அதற்கு முதல் காரணம் தன்னுடைய தாயுடைய வளர்ப்பு தான் என்று கூறி தாயுடைய பெருமையை அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். ஆனால் நமக்காக இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தால், நமக்கென்று ஒரு மனைவி மக்கள் என்று ஒரு குடும்பம் வந்துவிட்டால் அந்த தாயை நாம் பாரமாகவே கருதுகிறோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், தாயை கொண்டு அனாதை இல்லங்களில் சேர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் ஜன்னத்து தக்த அக்தாமின் உம்மஹாத், சுவனம் தாய்மார்களுடைய பாதங்களில் கீழ் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இனி வரும் காலங்களில்
தாயுடன் நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு தாயின் பாதங்களில் கீழ் இருக்கும் சொர்க்கத்தை அடைய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய விரும்பினால் இவ்வாறு துஆ செய்யுங்கள் என்று கூறி, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் சிறுவராக இருக்கும் பொழுது என்னை இவ்விருவரும் பராமரித்ததை போல இறைவா இவ்விருவருக்கும் அருள் புரிவாக என்று கேட்பீராக. இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் தாயிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர் இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மீதி, அபு தாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். இளம் தலைமுறையினரிடம் மதம் கடந்த நல்லிணக்கம், சக சமூகத்திற்குள் சகோதரத்துவம், குடும்பங்கள் அல்லாத மனிதர்களிடம் ஒருங்கிணைப்பு, ஒன்றிணைப்பு, ஒருமித்து நிற்றல், ஒன்றாக பயணித்தல் என்னும் ஈக்குவலைசேஷன் மற்றும் அது சார்ந்த இயல்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. எல்லாம் தனித்த வாழ்க்கைக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். உறவுகளும் குறைந்து கொண்டிருக்கிறது. நட்பு வட்டாரங்களும் சுருங்கி கொண்டிருக்கிறது. மக்கள் முகம் பார்த்து பேசும் வாய்ப்புகளும் குறைந்து கொண்டிருக்கிறது. இவை அத்தனையும் மீட்டுருவாக்கம் பட வேண்டும். குறிப்பாக சமூகத்திற்கு உள்ளும் வெளியும் பொது சமூகத்திற்குள்ளும் சகோதரத்துவம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். கோவை இஸ்லாமிக் கேர்ள்ஸ் ஆர்கனைசேஷன் கிளை உறுப்பினர் ஷமீம் நாசர் அவர்கள் சகோதரத்துவம் குறித்து பேசுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த உலகத்துல காதல், நட்பு எப்படி கொண்டாடப்படக்கூடிய ஒரு உறவா இருக்கோ அதே போலவே கொண்டாட வேண்டிய ஒரு உறவு தான் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உறவு. ஸோ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த குடும்ப உறவு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அர்ஷை பிடித்து கொண்டு அல்லாஹ் கிட்ட கேக்குது, என்னை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் உன்னை குடும்ப உறவாகிய உன்னை சேர்த்து கொண்டு வாழ்கிறார்களோ நானும் அவர்களோட சேர்ந்து இருப்பேன். யாரெல்லாம் உன்னை துண்டித்து முறித்து வாழ்றாங்களோ அவங்களோட உறவை நானும் துண்டித்து விடுவேன்னு சொல்றான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சின்ன சின்ன விஷயங்களுக்காக சின்ன சின்ன மனக்கசப்பு, ஏதோ சொல்ல பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி, இல்ல சொத்து விவகாரம்னு சொல்லி குடும்ப உறவுகளை முறித்து கொண்டு, இல்ல சகோதரர்களுக்கிடையே பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலத்துல நம்ம எவ்வளவு யோசிச்சு பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதே போல நபிமார்கள் பலருடைய வாழ்க்கையும் பார்த்தோம்னா இந்த குடும்ப உறவு கொண்ட சாராம்சம் இருப்பதை பார்க்க முடியுது. உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் இருவரும் ஒரு சகோதரர்கள் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இருக்காங்க. பொறாமையின் காரணமாக கொலை நடந்தது. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன்மார்கள் அவங்களும் பொறாமையின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாமே கிணற்றுக்குள் போட்டாங்க. அவங்களும் எப்படி அண்ணன்மார்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்காங்க. இதுவே மாறாக குர்ஆன்ல பாக்குறோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் அவருடைய தம்பி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் எப்படி இருக்கணும் சகோதரர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமா நம்ம முன்னாடியே இருக்காங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அக்கா மூசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக ஃபிரௌனுடைய கோட்டைக்குள்ள அந்த கூடையிலேயே தண்ணியில ஒளிச்சு போகும்போது அவங்களுடைய அக்கா அந்த கூடையோடவே உள்ளேயே போய் கோட்டைக்குள்ளேயே போய், உங்களுக்கு ஒரு தாயை நான் அறிமுகப்படுத்தட்டுமா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, பால் கொடுக்கறதுக்கு ஒரு தாயை அறிமுகப்படுத்தட்டுமான்னு கேட்கறாங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த பாசமும் அந்த தைரியமும் பாக்குறோம் இல்லையா? அதுதான் நம்மளும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க குடும்ப உறவு விஷயத்துல அப்படின்னா, தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சபையில யாராவது குடும்ப உறவை முறித்து கொண்டவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நபி இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்காங்க. அதே போல நம்மளும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சின்ன சம்பவம் என்ன அப்படின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுடையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடையும் மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு
அலி ரல்லானுடைய இன்னொரு மனைவியுடைய மகன் முகமது ரல்லானும் அண்ணன் தம்பி இல்லையா, தந்தை வழி அண்ணன் தம்பி. இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன மனக்கசிப்பு, 2 நாளா பேசாம இருந்திருக்காங்க. 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் ஆனதும் முகமது தம்பி முகமது அண்ணன் ஹசனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, நீங்க அன்னை ஃபாத்திமாவுடைய மகனாக இருக்கீங்க, அந்த வகையிலும் நீங்க சிறந்தவரா இருக்கீங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரனாக இருக்கீங்கிற வகையிலும் நீங்க சிறந்தவரா இருக்கீங்க. நபி சொன்னார் போல ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டுட்டா முதல்ல பேசி சலாம் சொல்றவங்களுக்கு தான் சிறப்புன்னு நபி சொல்லியிருக்கா இல்லையா, அது போல நீங்களே என்னிடம் பேசி அந்த சிறப்பையும் நீங்களே பெற்றுக்கோங்க, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி இதுல கடிதம் எழுதுறாரு. அப்போ அந்த கடிதத்தை பார்த்த உடனே ஹசன் ரலியல்லாஹு ஓடோடி போய் தம்பி முகமதை கட்டி அணைத்து, எனக்கு அறிவுரை சொன்ன நீதான் என்னை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன விஷயமாக இருந்தாலும், நம்ம எவ்வளவு சிறந்தவங்களாக இருந்தாலும், இந்த விட்டு கொடுத்தலும் அந்த பண்பும் குடும்ப உறவுக்கிடையே நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களுக்காக குடும்ப உறவை முறித்து கொண்டு வாழ்பவர்கள் யோசிச்சு அல்லாஹ்வுக்காக பல விஷயங்களையும் விட்டு கொடுத்து நல்ல முறையில வாழ வேண்டியவங்களா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் நல்ல உள்ளத்தோட நல்ல அண்ணல் நபிகளின் வண்ணமகளெங்கள் ஃபாத்திமா என்று இசைமுரசு நாகூர் அனிஃபா பாடிய பாடலில் வறுமை தீக்கும் கருணை மகளெங்கள் ஃபாத்திமா என்று ஒரு வரியை பாடியிருப்பார். ஆம், வறுமையிலும் தர்மம் செய்யும் பண்புடையவராக அன்னை ஃபாத்திமா அவர்கள் விளங்கியதை ஆலூர் அன்னை சுமையார் அலி பெண்கள் மதரசாவின் ஆசிரியர் தௌஃபீகா பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். ரப்பி ஷ்ரஹ்லி ஸத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வகுல் ஹுததன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வறுமையிலும் தர்மம் செய்த அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கண்டு மனமகிழ்ந்த அல்லாஹ் இந்த வசனத்தை திருமறையில் இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உணவளிப்பீர்கள் என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த சுப செய்தியை சொன்னான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன் வாழ்க்கையை வறுமையோடு ஒன்றிணைந்து அமைத்து கொண்டார்களோ அதே அடிச்சுவட்டை பின்பற்றி அவரது மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் தன் வாழ்வை வறுமையோடி தோழமை கொண்டே வாழ்ந்து வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வீரர் அலி ரலியல்லாஹு அவர்களின் வாழ்க்கை துணையாக ஆன போதிலும் அவர்கள் வாழ்வில் வசந்தத்தை காணவில்லை. இஸ்லாமிய தத்துவங்களால் அவர்கள் இதயங்கள் இன்பத்தில் திளைத்திருந்தன. ஆனால் வாழ்க்கையோ வறுமையில்தான் உழன்று கொண்டிருந்தது. ஒரு நாள் உண்டால் பல நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் மகன்கள் இருவரும் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையில் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள்: என் அருமை செல்வங்கள் இந்த நோயிலிருந்து வெகு விரைவில் மீண்டு வருவார்களானால் நான் இதற்கு பதிலாக இறைவனுக்கு நன்றி செலுத்த 3 நாட்கள் நான் நோன்பு நோற்பேன் என்று கூறுகிறார்கள். இதனை அறிந்த அலி ரலியல்லாஹு அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களோடு தானும் இணைந்து நோன்பு நோக்க பிரார்த்தனை செய்து கொண்டார்கள். அல்லாஹும் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருமை செல்வங்கள் இருவரையும் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி சுகமளித்தான். எனவே அவர்கள் இருவரும் நேர்ச்சையை நிறைவேற்ற எண்ணம் கொண்டார்கள். கடும் கோடை வெயில். அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஈச்சமர தோப்பிற்கு நீர் இறைத்து விடும் வேலையை ஒப்புக்கொண்டார்கள். மிகவும் குறைந்த தினக்கூலிக்கு வேலை செய்தார்கள். வேலை முடிந்த மாலை வேளையில் சொற்பமான கூலியை பெற்றுக்கொண்டு கடைத்தவிற்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் கைவசம் இருந்த சொற்ப தொகையில் நன்றாக சலிக்காத கோதுமை மாவை அவர்கள் வாங்க முடிந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் கல் திருவையில் போட்டு முடிந்த அளவுக்கு அதனை அரைத்து ரொட்டிக்காக மாவை தயார் செய்தார்கள். நோன்பு திறக்கும் நேரம் நெருங்கியது. மாவை தண்ணீர் விட்டு பிசைந்து ரொட்டிகளை தயார் செய்தார்கள். கணவன் மனைவி இருவரும் நோன்பு நோற்பதற்காக திறந்திருந்த அமர்ந்த வேளையில் அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு அபய குரல்.
சொர்க்கத்தின் தலைவியே அன்னை ஃபாத்திமாவே, நான் ஒரு பரம ஏழை, பசியாரி பல நாட்களாகின்றது, என்னால் நடக்க முடியாத அளவு பலகீனப்பட்டு போனேன். அன்னையே, என் பசி தீர ஏதாவது உணவளியுங்கள் என்று வேண்டி நின்றார். நோன்பு திறக்கும் வேளை இருப்பதோ குறைந்த உணவு, என்ன செய்வதென்றே தெரியவில்லை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு. இருவருமே அந்த உணவை ஏழைக்கு வழங்கிவிட முடிவு செய்தார்கள். அதன்படி ஏழைக்கு அந்த உணவை வழங்கிவிட்டு அன்றைய தினம் தண்ணீரை கொண்டே நோன்பை நிறைவு செய்தார்கள். மறுநாள் 2ஆம் நோன்பு. அதே கடின உழைப்புக்கு பின் அதே சொற்பமான கூலியை பெற்று கோதுமை மாவினை வாங்கி வந்தார் அலி ரலியல்லாஹு அவர்கள். அன்றும் நோன்பு திறக்கும் நேரம் வாசலில் ஒரு அபயக்குரல். நானோ அனாதை, ஆதரிப்பார் யாருமில்லை, பசியை போக்க வழியும் தெரியவில்லை. அருமை நபிகளாரின் அன்பு மகளே ஃபாத்திமாவே, எனக்கு உணவு தந்து உதவுங்கள் என்று குரல் ஒலித்தது. சற்றும் சிந்திக்கவில்லை. தம்பதியர் இருவரும் அன்று தயார் செய்த ரொட்டியையும் அந்த அனாதையின் பசி தீர்க்க வழங்கி தண்ணீர் மட்டும் குடித்து நோம்பினை நிறைவு செய்தார்கள். 3ஆம் நாள் அன்றும் இருவரும் நோன்பு நோற்றார்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் வாசல் அதே வேண்டுகோளுக்கோடு ஒரு புதிய குரல். நான் சற்று முன் தான் சிறையிலிருந்து வந்த சிறை கைதி. என்னை இங்கே யாரும் ஆதரவு கரம் நீட்டி அரவணைக்கவில்லை. மாறாக சிறை கைதி என்று என்னை விரட்டி அடிக்கின்றார்கள். திக்கற்ற நிலையில் உங்களிடம் வந்துள்ளேன். அன்னையே, எனக்கு உணவு தந்து ஆதரியுங்கள் என்றது. கணவன் மனைவி இருவருக்கும் மனம் இளகியவர்களாக அன்றும் தங்களிடம் இருந்த உணவை கொடுத்தார்கள். பின்னர் இறைவனிடம் கையேந்தி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள். எங்கள் இறைவா, எத்தனையோ பேரை எங்களை விட வறுமையில் வாழச் செய்திருக்கின்றாய். அப்படிப்பட்டவர்களை விட எங்களை மேலாக்கி வைத்திருக்கின்றாய். அதை மட்டுமல்ல, ஏழைகளுக்கு எங்களால் உதவக்கூடிய வகையில் எங்களை மேன்மைப்படுத்தியும் வைத்துள்ளாய். வறுமையிலும் தர்மம் செய்யக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை தந்த ரஹ்மானே, எல்லா புகழும் உனக்கே. எங்கள் இந்த நற்செயல்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட அல்லாஹு தாலா மிகவும் மகிழ்ந்தான். அந்த நற்செயலை தான் ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக திருக்குரான் வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். தன் தேவையை பிற்படுத்தி பிறரின் தேவைக்கு முன்னுரிமை வழங்கிய அந்த சம்பவத்திலிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு முறை கைபர் யுத்தத்தில் எதிரிகளிடமிருந்து ஏராள பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதை அறிந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் தந்தையை அணுகி, அருமை தந்தையே, நான் வறுமையில் வாடி வருகிறேன். வீட்டு வேலை செய்வதற்கு கூட முடியாமல் பலவீனமாக உள்ளேன். எனவே எனக்கு உதவியாக ஒரு அடிமை பெண்ணை தந்து உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். தன் மகளின் வறுமை அறிந்த நபிகளார் வேதனை அடைந்தார்கள். இருந்தாலும், அருமை மகளே, இதெல்லாம் அற்பமான அந்த உலகத்தின் ஆதாயங்கள். எந்த நேரத்திலும் இவை அழிந்துவிடும். மேலும் இது போரில் கலந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். நபிகளாரின் மகள் என்பதால் உனக்கு தந்துவிட முடியாது மகளே. இதைவிட நிம்மதி தரக்கூடிய சிறந்த செயல் ஒன்றை நான் சொல்லித் தருகிறேன் என்று கூறி, ஒவ்வொரு இரவிலும் நீ தூங்க செல்லும் போது சுப்ஹான் அல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓதிவிட்டு தூங்கச் செல். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் என்றார். இந்த வரலாற்று நிகழ்வுகள் மூலம் கடுமையான வறுமையிலும் தானம் செய்யும் மனநிலை, ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் நேர்மை தவறாத கண்ணியம் ஆகியவற்றை நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க உறுதி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா அதன்படி நடக்க நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களை, இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் இணைக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியா வழியாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் இதுவரை 4 ஆண்டுகளுக்கு மேலாக இசைமுரசு FM ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறீர்கள் என்றால், தற்போது பிளே ஸ்டோரில் வெளியாகி இருக்கும் இசைமுரசு FM HD என்னும் புதிய அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து தடையில்லாத ஒலிபரப்பை பெற்று மகிழுங்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
சொரியும் ரமலான், அல்லாவின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரில் ஏறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.